உலகில் மிக மென்மையான உணவு என்ன தெரியுமா? இட்லி 1000 ஆண்டுகள் வாழும் தென்னிந்திய மரபு. உலகில் மிக மென்மையான உணவு என்ன தெரியுமா? இட்லி. ஒரு சாதாரண காலை உணவு போல தோன்றும். இது உண்மையில் 1000 ஆண்டுகள் பழமையான வரலாறு கொண்டது. இந்த மென்மையான வெள்ளை உணவு எப்படி உருவானது? இது எங்கு பிறந்தது? தமிழ்நாட்டிலா, கர்நாடகாவிலா அல்லது வெளிநாட்டிலிருந்து வந்ததா? இந்த இட்லியின் உண்மையான கதையை இப்போது ஆழமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இட்லி பற்றிய மிக பழமையான பதிவு கிபி 920 கிடைக்கிறது. வத்தாரதானே என்ற கன்னட நூலில் இட்டாலிகே என்ற உணவு குறிப்பிடப்பட்டுள்ளது. அது இன்றைய இட்லியின் முன்னோடி என்று எடுத்துக்கொள்ளலாம். பின்னர் கியோப்பி 1130 மனாசோலாசா என்ற சமஸ்கிருத நூலில் இட்டாரிகா என்ற உணவு குறிப்பிடப்படுகிறது. ஆனால் அந்த காலத்தில் இன்றைய இட்லி போல அரிசியும் உளுந்தும் அரைத்து புளிக்க வைத்து செய்யப்படவில்லை. அது பின்னர் வளர்ந்த சமையல் தொழில்நுட்பம். சில உணவு வரலாற்றாளர்கள் ஒரு ஆச்சரியமான கருத்தை கூறுகிறார்கள். இட்லி இந்தோனேஷியாவில் இருந்து வந்திருக்கலாம் என்று. அங்குதான் புளிப்பு அரிசி உணவுகள் ஆவியில் வேக வைக்கும் முறை இருந்தது. கிபி 800 முதல் 1200 வரை இந்தியா மற்றும் இந்தோனேசியா இடையே பெரிய கடல் வணிகம் நடந்தது. அந்த காலத்தில் இந்திய சமையல்காரர்கள் இந்த முறைமையை கற்றுக்கொண்டு பின்னர் தென்னிந்தியாவில் மாற்றியிருக்கலாம். அதன் விளைவாக இன்றைய இட்லி உருவானது என்ற கருத்தும் உண்டு. பின்னர் இட்லி தென்னிந்தியம் முழுவதும் பரவியது. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், கேரளா ஒவ்வொரு மாநிலமும் தன் சுவைக்கு ஏற்ப இட்லியை மாற்றியது. தமிழ்நாட்டில் இட்லி, கர்நாடகாவில் இட்லி, ஆந்திராவில் இட்லி, கேரளாவில் இட்லி. பழைய பெயர்கள் இட்டாலிகே, இட்டாரிகா, இடாரி, இட்டாலி இவை அனைத்தும் இட்லியின் வளர்ச்சி பயணத்தை காட்டுகின்றன. ஒரு காலத்துல தென்னிந்திய வீடுகளில் காலை நேரம் எப்படி இருக்கும் தெரியுமா? அம்மா முந்தைய இரவே அரிசி மற்றும் உளுந்தை ஊற வைத்து அதை அரைத்து புளிக்க வைத்து விடுவார். அடுத்த நாள் காலை அந்த மாவை ஆவியில் வேக வைத்து மென்மையான இட்லிகளை உருவாக்குவார். இது ஒரு உணவு மட்டுமல்ல, ஒரு குடும்ப மரபு. இட்லி ஏன் இவ்வளவு முக்கியமானது தெரியுமா? எண்ணெய் இல்லாத உணவு, எளிதில் ஜீரணமாகும், வயிற்றுக்கு இலகுவானது, அனைவருக்கும் ஏற்றது. முக்கியமாக இட்லி ஒரு ஃபெர்மெண்டட் ஃபுட். புளிப்பு மூலம் நல்ல பாக்டீரியாக்கள் உருவாகும். அது நம் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. ஒரு சாதாரண நடுத்தர அளவிலான இட்லி சுமார் 35 முதல் 40 கிராம் எடையுடன் சுமார் 50 முதல் 60 கலோரி அளவை கொண்டுள்ளது. ஊட்டச்சத்து சிறப்பம்சங்கள் என்று பார்த்தால் கார்போஹைட்ரேட் சுமார் 78%, புரதம் சுமார் 20%, கொழுப்பு சுமார் 2%. அதாவது குறைந்த கொழுப்பு, நல்ல கார்போஹைட்ரேட், சிறிய அளவு புரதம். அதனாலதான் மருத்துவர்கள் கூட நோயாளிகளுக்கு முதலில் சொல்லுவது இட்லி சாப்பிடுங்கள் என்று கூறுகிறார்கள். இன்னைக்கு இட்லி பல வகைகள் உள்ளது. சாதாரண இட்லி, ரவை இட்லி, காஞ்சிபுரம் இட்லி, தட்டே இட்லி, மினி இட்லி, சாம்பார் இட்லி, ராகி இட்லி, கம்பு இட்லி. ஒவ்வொரு வகையும் ஒரு பிராந்தியத்தின் அடையாளமாக உள்ளது. இட்லி இந்தியாவை தாண்டி உலகம் முழுவதும் பரவியுள்ளது. அமெரிக்கா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, மத்திய கிழக்கு இயங்கும் சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்களில் இட்லி பரிமாறுகின்றன. இன்று இட்லி ஒரு உலக உணவாக மாறியுள்ளது. மார்ச் 30 வேர்ல்ட் இட்லி டே ஆக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளை முதலில் தொடங்கியது சென்னை சேர்ந்த ஒரு ஃபுட் ஆண்டர்பிரனர். 2015ஆம் ஆண்டு இந்த நாளை அறிமுகப்படுத்தினார். அவர் இட்லியின் முக்கியத்துவத்தை உலகம் அறியச் செய்ய இந்த முயற்சியை தொடங்கினார். ஆனால் ஒரு முக்கியமான உண்மை, வேர்ல்ட் இட்லி டே எந்த அரசு அல்லது சர்வதேச அமைப்பாலும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இது ஒரு அபிஷியல் வேர்ல்ட் டே அல்ல. உலக உணவு அமைப்புகள் இதனை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கவில்லை. ஆனால் சமூக ஊடகங்கள் மற்றும் உணவகங்கள் மூலம் இந்த நாள் உலகம் முழுவதும் பரவியுள்ளது. சில ஆச்சரியமான தகவல்கள். 1000க்கும் மேற்பட்ட இட்லி வகைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. உலகின் ஆரோக்கியமான காலை உணவுகளில் இட்லியும் ஒன்று. புளிப்பு காரணமாக நியூட்ரிஷன் வேல்யூ அதிகரிக்கும். மிக மென்மையான உணவுகளில் இட்லி ஒன்றாக கருதப்படுகிறது. ஒரு சாதாரண உணவு போல தோன்றும் இந்த இட்லி 1000 ஆண்டுகள் வரலாறு, பல கலாச்சாரங்களின் கலவை, அறிவியல் அடிப்படையிலான உணவு, உலகம் முழுவதும் பரவிய மரபு. அதனால்தான் இட்லி ஒரு உணவு மட்டுமல்ல, ஒரு மரபு, ஒரு அடையாளம், ஒரு பெருமை.